உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலே ஹிம்ஸ் என்ற மாகாணத்துக்கு அவரை அங்கு அமீராக நியமித்தார்கள். அப்படி நியமித்த அவர் அந்த மாகாணத்துக்கு சென்றவர். அவர் அரசாங்கத்துடைய ஹசானாவை, பைத்துல் மாலை மிக பேணுதலாக பயன்படுத்தினார். அவர் எடுக்கின்ற சம்பளம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மாதம் சம்பளம் எடுத்து மாதம் முடிந்த உடனே மனைவி என்ன செய்தா, கொஞ்சம் பணத்தை கையில் கொண்டு கொடுத்துட்டு, இதுக்கு நீங்க இன்னென்ன மாதிரியான கனிவர்க்கங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க என்று சொன்ன உடனே அவர் கேட்காரு, இந்த பணம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? அவன் என்ன சொன்னா தெரியுமா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் செலவுக்கு தருகிறீர்களே, அதுல கொஞ்சம் 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 மிச்சம் வச்ச பணம் இது. அப்படியா? அப்ப மிச்சம் வைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய சம்பளம் இருக்குதா? அந்த தொகையை அடுத்த மாத சம்பளத்தில் குறைச்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒருவர் தான் அவர். அப்படிப்பட்ட சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி செய்கின்ற அந்த ஹிம்ஸை பார்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போனா இப்படி மஸ்ஜிதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று பேசுறாங்க, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை பார்த்து தெளிவா கேட்டாங்க, அதான் இந்த உங்களது அமீரை பற்றி உங்களிடம் ஏதாவது முறைப்பாடு இருந்தால் எனக்கு நீங்கள் பகிரங்கமாகவே சொல்லுங்கள் என்ற போது சபை அமைதியாக இருந்தது. யாரும் அவர்களை பற்றி குறை சொல்லாமல் சபை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது. ஒருவர் எழும்பி சொன்னார், அமீருல் மோமினீனே, இவரை பற்றி 4 முறைப்பாடு இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திடுக்கிட்டார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த முறைப்பாடு நிரூபிக்கப்பட்டு இந்த சயீது அவமானப்பட்டு விடுவாரோ என்று நான் அஞ்சினேன் என்று சொன்னார்கள். சரி, என்ன சொல்லுங்க. முதலாவது சொல்லுகிறார், அமீர் அவர்களே, இவரு மாதத்தில் ஒரு நாளைக்கு வேலைக்கு வாரார் இல்லை, அதுக்கு காரணமும் எங்களுக்கு சொல்றாரு இல்லை. அதாவது லீவ் எடுக்கிறது கிடையாது, சனி ஞாயிறு லீவ் உண்டு, லீவ் எல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் அவர் காரியாலயத்துக்கு வந்துடுவார், ஒரு நாளைக்கு வாராரு இல்லை. சரி, அது ஒரு குறை. அடுத்தது, இவர் வரும்போது எப்போதும் நாம எதிர்பார்க்கிறது விட கொஞ்சம் காலம் தாமதமாகி வருகிறார். 2வது குறை. 3வது குறை, இவர் இந்த நம்மளோட சபையில் இருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் மயங்கி விழுந்துடுறார். அப்ப நாங்கள் அவருக்கு தண்ணியை தெளிச்சு அவரை எழுப்பி உட்கார வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டார். இது 3வது குறை. 4வது குறை என்ன தெரியுமா, இரவேல நாம ஏதாவது ஒரு தேவைக்கு போய் கதவை தட்டினா துறக்கவே மாட்டார். ஃபஜ்ருக்கு வந்ததுக்கு பின்னால அவரை சந்திக்கலாம். இந்த 4 குறைய சொல்லியாச்சு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. முதலாவது சொல்றார், அமீர் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, என்னுடைய வீட்டில் வேலைக்காரி கிடையாது, அதனால நான் என்னுடைய மனைவிக்கு எல்லா வேலை வெட்டிகளை செய்து கொடுக்கிறேன். நான் அணிந்திருக்கின்ற ஆடை இருக்கிறதே, இது மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தரமான ஆடை. மாதத்தில் ஒரு நாளைக்கு இந்த ஆடையை கழுவி அது காய்கின்ற வரைக்கும் நான் இங்க வர முடியாது. அதனால சாதாரண ஆடை அடித்து கொண்டு நான் வீட்டில் இருந்து விடுகிறேன், அந்த ஒரு நாளை நான் விடுமுறை எடுக்கிறேன். இது முதலாவது. 2வது சொல்கிறார், கொஞ்சம் தாமதமாகி வரீங்களே, என்னுடைய வீட்டில் எந்த வேலைக்காரன் கிடையாது, என்னுடைய மனைவிக்கு தேவையான உதவி உபகாரங்களை செய்து கொடுத்து விட்டு வருவதற்காக கொஞ்சம் தாமதிக்கிறேன், ஆனால் வந்தால் நான் ஓய்வெடுக்காமல் வேலை செய்கிறேன். 2வது. 3வது குறை, நீங்க மயங்கி விடுகிறீங்க. அப்படியா? அவர் சொல்றாரு, நான் உஹது போருக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், நான் மக்காவில் இருந்தேன், பத்ர் போர் நடந்த காலத்தில் மக்காவிலே நான் காபிராக இருந்தேன். அந்த காலகட்டத்திலே குபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி பத்ர் போருக்கு பின்னால் கைதியாக பிடிபட்டு வந்து அவர் தூக்கு தண்டனை இடப்பட்டார். அவர் தூக்கு தண்டனை இடப்பட்ட நேரத்திலே அதற்கு முன்னால அந்த தூக்கு தண்டனை போடுகின்ற கேட்கிறாங்க, குபைபே உம்முடைய ஆசை என்ன என்று கேட்டார்கள். 2 ரக்காத்துகள் அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டும் என்று சொன்னார். அவகாசம் கொடுக்கப்பட்டது, தொழுதார். தொழுது முடிந்து விட்டு சொன்னாரு,
தொழுகையில் எனக்கு அதிக இன்பம் உண்டு, நான் நீண்ட நேரம் தொழுதிருப்பேன், நான் சாவுக்கு பயந்துதான், மரணத்துக்கு பயந்துதான் தொழுகையை நீட்டுகிறேன் என்று நீங்கள் சந்தேகிப்பீர்கள் என்பதனால் அவசரமாக தொழுகையை முடித்துக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டு அவர் தூக்கிலிடப்பட்டார். இந்த நேரத்திலே நான் ஒரு வாலிபனாக இருந்தேன். அழுது சொல்லுகிறார், நான் ஒரு வாலிபனாக இருந்தேன், என்னால் ஏன் அந்த ஹுபைபை தூக்கிலிடாமல் தடுக்க முடியாமல் போனது என்பதை நான் அடிக்கடி நினைக்கிறேன். அது என்னுடைய நினைவுக்கு வரும்போது நான் மயங்கி விழுந்து விடுகிறேன் என்றார். ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கிடப்பட்டு நீண்ட காலம், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அபூபக்கர் ஆட்சி முடிந்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் இது. அவ்வளவு காலம் இருந்தாலும் என்னுடைய நினைவுக்கு வருகின்ற நேரத்தில் அவரை அந்த மரணத்திலிருந்து நான் தடுக்க என்னுடைய வாலிபத்திலே எனக்கு முடியாமல் போனதை என்று நினைத்து எனக்கு மயக்கம் வருவதுண்டு என்று சொல்லி காட்டினார். நாலாவது என்ன, ஹலீஃபாவே, பகலெல்லாம் மக்களுக்காக உழைக்கிறேன், இரவைக்கு நான் கொஞ்ச நேரம் நித்திரை கொண்டு விட்டு தொழுகைக்காக எழுந்திருந்து அல்லாஹ்வோடு உரையாடுகிறேன். அந்த நேரத்திலும் மக்கள் என்னிடத்தில் வேலை வாங்க பார்க்கிறார்களா என்று கேட்டார். உமர் ரலியல்லாஹு சபையிலே தேம்பி தேம்பி அழுதார்கள். சகோதரர்களே, அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அப்படித்தான். பகலெல்லாம் உழைப்பார்கள், இரவெல்லாம் தொழுகையில ஈடுபடுவார்கள், தஹஜ்ஜுதிலே ஈடுபடுவார்கள், நீண்ட சுஜூதுகள் செய்வார்கள். நமக்கு இந்த துஆக்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் உருவாக்கிய அந்த வழிகாட்டலில் தான் நாம் வந்திருக்கின்றோம். அந்த சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரி. அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை பற்றி 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை திருப்தியாக ஏற்றுக்கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை திருப்தியாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு சமுதாயத்துக்கும் இந்த ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லவில்லை. திருமறை குர்ஆனை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் படித்து பாருங்கள். படித்து பார்த்தால் ஒரு நபியுடைய சமுதாயத்துக்கு ரலியல்லாஹு அன்ஹும் என்று அல்லாஹு தஆலா சொன்னான் என்றால் இந்த சஹாபாக்களுக்கு தான். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் இபாதத்திலே நமக்கு முன்மாதிரியானவர்கள், வணக்க வழிபாடுகளிலே நமக்கு முன்மாதிரியானவர்கள், அல்லாஹ்வை நெருங்கி துஆக்கள் கேட்டு அவனை நெருங்குவதிலே நமக்கு முன்மாதிரியானவர்கள். அப்படியான அந்த நெருக்கம் நமக்கு ஏற்பட வேண்டும்.